அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை. இது குர்ஆன்ல அல்லாஹ் அறிவிக்கின்றான். யார் விரும்புறீங்களோ வாங்க. இப்ப தேவை என்னவாயிருதுன்னா விருப்பம் தேவையாயிருது. நம்ம உள்ளத்துல அல்லாஹ் இறக்குகிற விருப்பம். அது தானாவே உருவாக்கக்கூடிய ஒரு எண்ணம். சொந்த வீடு இல்ல, சொந்த வீடு வேணும் ஒரு எண்ணம் வருது. நல்ல ஒரு தொழில் வளம், ஒரு தொழில் வேணும் ஒரு எண்ணம் வருது. சைக்கிள் தான் வச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு பைக் வேணும். ரொம்ப நாளா இந்த பைக்ல போயிட்டு இருக்கேன், ஒரு கார் வாங்கணும். மேல 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 ஏதோ ஒரு அதுக்கு மேல எந்த நிலையில இருக்கிறோமோ அதுக்கு மேல ஒரு நிலையில வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்துல வருகிறது. அல்லாஹ் சொல்றான், நன்மைகள் யாவும் என்னிடமிருந்தே வருகின்றன. நம்ம இருதயத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நல்ல எண்ணமும் அல்லாஹ்வுடைய கட்டளையாக வருது. அது நம்மளோட எண்ணம், நாம் நினைக்க கூடாது. அது தப்பு. அது இது அல்லாஹ்விலிருந்து வருது. இதை நான் ஆமீன் என்று ஏற்றுக்கொள்கின்றேன். சொந்த வீடு வேணும், ஏற்றுக்கொள்கின்றேன். சொந்த தொழில் வேணும், ஏற்றுக்கொள்கின்றேன். இதெல்லாம் நம்மளால எங்க முடியும்? இதெல்லாம் ஆகாது. நாம போய் கார் வாங்க முடியுமா? இப்படியான இந்த சிந்தனைகளை சைத்தான் தூண்டி வர்றான். ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் அவநம்பிக்கை ஊட்டக்கூடிய அந்த மைனஸ் இதை சைத்தான் ஏற்படுத்தும் பொழுது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லுங்க அல்லாஹ் அறிவிக்கின்றான். கெட்ட எண்ணம் என்ன சொல்லிடணும்? மார்க்கெட் சரியில்லை, வியாபாரம் சரியில்லை, இந்த மைனஸ் பேச்சே பேசுவாங்க, அந்த இடத்துல உட்காரக்கூடாது சொன்னாரு. ஆனா இது திருமறையில ஒரு வசனமாவே இருக்குது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நிராகரித்து யார் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து நீங்களும் அமராதீர்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்னன்னா நன்மைக்கு நன்மையே கூலி, நன்மைக்கு நன்மையே கோலி. யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கின்றார்களோ வெற்றி பெற்றார்கள், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுகின்றார்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நன்மை அது கடுகின் வித்தளவு இருந்தாலும், அது வானத்தில் இருந்தாலும், அல்லது ஒரு கற்பாறைக்குள் இருந்தாலும் கொண்டு வருவேன். நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல நியத்து, நல்ல முயற்சி, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை வழிநடத்தி கூட்டிட்டு போவான். படிப்படியா 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 உங்களுடைய அந்த இலக்கை நோக்கி சன்னஜனமா நீங்க அந்த இடத்தை அடையும் வரையும் அல்லாஹ் உங்களை கூட்டிட்டு போவான்.